சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கடகராசி அன்பர்களே, 4 கிரகங்கள் சேர்க்கையால் என்ன பலன்? அதாவது கால சக்கரத்தினுடைய 10வது வீடான மகரத்துல 4 கிரகங்கள், அதாவது உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல யார் யார் சேர போறாங்க அப்படின்னா, செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகிறார். எப்போ இது நடக்குது அப்படின்னா, ஜனவரி மாதம் 16ஆம் தேதி. சுக்கிர பகவான் அதே போல 7ஆம் இடத்துல உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து அமருகிறது ஜனவரி மாதம் 13ஆம் தேதி. ஜனவரி மாதம் 15ஆம் தேதி உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதியான சூரியன் போய் 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. அதே சமயத்தில் உங்க ராசிக்கு 3ஆம் அதிபதி மற்றும் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி 7ஆம் இடத்துல. அப்போ இந்த 4 கிரகங்கள் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்கிறது. அப்போ என்ன மாதிரியான மாற்றங்கள் தாக்கத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, செவ்வாய் பகவான் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன், ராஜ யோகத்தை தரக்கூடியவன் செவ்வாய் பகவான். அதாவது 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி தான் செவ்வாய் பகவான். அவர் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்கிறார். அப்போ யோகாதிபதி உங்களை பார்க்குது, உச்ச பலம் அடையுது. அப்போ நிச்சயமாக யோகத்தை கொடுத்தே தீரும் இந்த காலகட்டத்துல. அதோட யாரு சேர்ந்திருக்கன்னா, தனாதிபதி சேர்ந்திருக்கு. அப்ப செவ்வாயும் சூரியனும் இணைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்குவேன். சுக்கிரன் பாருங்க, 4ஆம் அதிபதி, சுகத்தை தரக்கூடியவன், லாபத்தை தரக்கூடிய சுக்கிரனும் இணைவு. அப்போ 10 11ஆம் அதிபதிகள், தொழில் லாபத்தை கொடுக்கக்கூடியவன் இணைவு பெற்று இருக்கிறது. இணைஞ்சு உங்களை பார்க்குது. அப்போ நல்ல யோகத்தை தருமா இல்லையா? தொழில்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தர காத்து கொண்டிருக்கிறது இந்த கடகத்துக்கு. அப்ப இந்த 4 கிரகங்கள் சேர்க்கையினால கடகத்துக்கு யோகத்தை தான் தரப்போகிறது. ஏன்னா கடகம் ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. கடந்த வருடங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, கடந்த வருடம் அதுக்கு முன்னத்து வருடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில் மன அழுத்தத்தையும் ப்ரெஷரையும் டென்ஷனையும் எத்தனையோ வேலைகள் மாறி இருப்பீங்க. நிறைய வேலை மாற்றங்கள், வேலையில் இருந்தாலும் சரி தொழில் இருந்தாலும் பல கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்ததுன்னு சொல்லுவேன். அப்போ நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கும். அந்த அனுபவத்தின் வாயிலாக இப்போ இந்த காலகட்டம் இனி கடகத்துக்கு ஏர்முகம்தான். இறங்கு முகம் என்பது நிச்சயமாக இல்லை. மனதளவிலும் உள்ளளவிலும் உடலளவிலும் அப்படியே ஒரு மாதிரியாக இருந்த உங்களுக்கு இப்போ அடுத்தது சாதிக்கலாம் என்கின்ற மனப்பான்கு நிச்சயமாக கொடுத்தே தீரும். ஏன்னா சூரியனும் லக்னத்தை பார்க்கிறார், ராசியை பார்க்கிறார், தன்னம்பிக்கை கொடுக்கும். இந்த கிரக சேர்க்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும், சாதிக்கலாம் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கும். துவண்டு கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ ஒரு பாத்து கிடைக்கும், ஒரு பாதை தெரியும், தெளிவான பாத்து, ரூட்டு, இப்படித்தான் நம்ம போக போறோம், இப்படித்தான் நம்ம இருக்க போறோம் அப்படிங்கிற தன்மையை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன். அப்போ உயர்வை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள், பொருளாதாரத்தில் இம்ப்ரூவ்மெண்ட், லாபம் கொடுக்கல, புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கல, போட்டது அங்கேயே இருக்குது, விற்பனை ஆகலை, இந்த மாதிரி ஒரு லாபம் இல்லாமல் இருந்தவர்கள், நல்லா உழைக்கிறேன் சார் ஆனால் பெருசாக கிடைக்கலையே சார், போட்ட முதலீடு தான் கிடைக்கிது, பெரிய லாபம் எதிர்பார்க்கல, இப்போ இந்த காலகட்டம் எதிர்பார்ப்பீர்கள் லாபம். ஏன்னா அந்த இடத்துல புதனும் சேர்ந்திருக்கார், புத்திசாலித்தனமிக்க புதன் பகவான் இணைவு. அப்போ ஸ்ட்ராட்டஜி பிளான் பக்கவா இருக்கும். எந்த இடத்தில் எதை பேசணும், எதை செய்யணும் என்கின்ற அறிவார்ந்த நுட்பங்கள் விளங்கும், இப்ப கிடைக்கும் உங்களுக்கு. நண்பர்களின் ஆதரவு உண்டு, பெரிய மனிதர்களின் தொடர்புகள் உண்டு, கணவன் மனைவி இடையில் இருந்து வந்த கசப்புணர்வுகள் கண்டிப்பாக விலகும். ஏன்னா 5க்குரியவன் 7ஆம் இடத்தில் இருக்கார், அன்னோனியம் கிடைக்கும், அன்பு பாசம் பெருகும்.
சண்டையிட்டு கொண்டவர்கள் எல்லாம் ஓகே ரைட்டு, நமக்கு தான், நம்ம குடும்பத்துக்காகத்தான் நம்ம உழைக்கிறோம், நம்மளுடைய ஈகோவை டோட்டலா விட்டு விடலாம் என்கின்ற எண்ணங்களை கொடுத்துரும். அப்போ பிரிந்திருந்த தம்பதிகள் கூட ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதை கெட்டியாக பிடித்துக் கொள்வது கடகத்துக்கு சிறப்பு. ஏன்னா 5-7 இணைகிறது. 5-7 இணைந்தாலே அங்க அன்பு பாசத்தை கொடுத்து விடும். காதல்ல பிரச்சனை இருந்தவர்கள் எல்லாம் காதல் கைகூடக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். ஒரு சிலருக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை பெற்று தரும். அது பெற்றோர்களினுடைய ஆசீர்வாதத்தோட. அப்போ காதல் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், சுப காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கடகத்துக்கு அமையும். இதுவரைக்கு திருமணமே வேண்டாம், திருமணத்திலேயே ஒரு திருமணம் என்றாலே ஒரு மாதிரியாக, அதாவது என்ன சொல்றது, அப்புறம் பண்ணிக்கலாம், இப்ப வேண்டாம், நம்ம செட்டில் ஆயிட்ட பண்ணிக்கலாம் அப்படின்னு எண்ண உணர்வுகள் இருந்தவர்கள் கூட இப்ப திருமணம் செய்து கொள்ளலாம், குடும்பத்தை அமைத்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணப்பாட்டை நிச்சயமாக ஏற்படுத்தும். திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்களுக்கெல்லாம் 2ஆம் திருமணத்தை செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ண உணர்வுகளையும் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா 5க்குரியவன் 7ல இருக்கார். அப்போ செவ்வாய் சுக்கிரன் 2 கிரகங்கள் இணைவு. இந்த செவ்வாய் சுக்கிரன், செவ்வாய் நிலத்துக்கு காரகன், வீடு வண்டி வாகனத்துக்கு காரக கர்த்தாவாக இருக்கக்கூடிய செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து உங்களை பார்க்குது. அப்ப நிறைய கடகராசி என்பர்கள் வீடு வண்டி வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள், அதாவது இந்த சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு லக்ஸரியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், தனக்கு தேவையானவைகளை வாங்கி கொள்ள வேண்டும், அனுபவிக்கணும் என்கின்ற எண்ணங்களை கொடுக்கும். பணம் இருக்கு ரைட்டு, பட் நாம் அனுபவிக்கணும் அல்லவா? ஸோ அந்த எண்ணங்களை கொடுக்கும். அப்ப புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும், புதிய வீடு வாங்குவதற்கும், புதிய இடத்தை வாங்குவதற்கும், நிலத்தை வாங்குவதற்கும், விவசாய நிலம் வாங்குறதுக்கும் எல்லாத்துக்கும் சாதகமான காலகட்டமாக இந்த கடகத்துக்கு அமைகிறது. எங்கேயோ லக் இருக்குப்பா உங்களுக்கு. 4 கிரகங்கள் உங்களுக்கு நன்மையை செய்ய காத்து கொண்டிருக்கிறது. அது 7ஆம் இடத்தில் இருக்கு. கணவனால் மனைவியும், மனைவியால் கணவனுக்கும் நல்ல பல அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவி செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், வேலையில நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள். வேலை இல்லைங்கிற கூட இப்போ வேலை, இது வரைக்கும் வீட்டில் இருந்தால் கூட ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம், ஏதாவது வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம் என்கின்ற அந்த எண்ண உணர்வுகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த கடகத்துக்கு அமையும். இது வரைக்கும் நான் வீட்டில் தான் இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், ஆனால் படிச்சிருக்கோம், வேலைக்கு போகலாமே அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். ஏதோ ஒரு வகையில் ஒரு பொருளாதார உயர்வு சப்போர்ட் பண்ணணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக இல்லத்தரசிகளுக்கு ஏற்படுத்தும். குழந்தைகளை நன்றாக வளர்க்க வேண்டும், குழந்தைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும், குழந்தைகளினுடைய ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் உங்க மனதில் ஆழமாக எழும். அப்போ சூரியன் செவ்வாய் இந்த 2 கிரகங்கள் சேர்க்கிறது, அதிகார கிரகங்கள். சூரியனுங்கிறது அரசு, அதிகாரம், ஆளுமை, நிர்வாகம், இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அந்த ஆளுமை தன்மை. செவ்வாய்ங்கிறது அதிகாரம். அப்போ தொழில்ல, வேலையில ஒரு அதிகாரம், ஒரு ஆளுமைங்கிறது உங்களுக்கு இப்ப கிடைக்கும். உங்களுக்கு ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம், பட்டம் பதவி புகழ் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த கடகத்துக்கு அமையும். அரசாங்க வேலை, அரசாங்கத்தில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகளாக இருப்பவர்கள் எல்லாம் உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதான் சொல்லிட்டேனே, கடகத்துக்கு இனி ஏறுமுகம்தான், நன்மைகள் தரக்கூடிய ஒரு காலகட்டம், ஒரு ஸ்பாட், ஒரு 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 லக்கு அப்படிங்கிறது இந்த காலகட்டம் அமைய போகுது. அதை கரெக்டாக பிடிச்சிக்குங்க, அவ்வளோதான். நல்ல பல அனுகூல மேன்மைகள். செவ்வாய் புதன் இணைகிறது, தகவல் தொடர்புத்துறை, கம்யூனிகேஷன் நெட்வொர்க், இதில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்லதொரு வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் உண்டு. இந்த 4 கிரகங்கள் சேர்க்கையால் கடகத்துக்கு நன்மைத்தான் அப்படிங்கிறதுல
நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லலாம். அப்ப இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூசம், பூசம், ஆயில்ய நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி, நன்மைகள் தான் கொடுக்கிறது. அப்போ இந்த காலகட்டம் கடகத்துக்கு மனதளவில் எழுச்சி, தன்னம்பிக்கை, மனதில் ஒரு தைரியம் வேணும்ல, அந்த தைரியத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கை கொடுக்கும், சாதிக்கலாம் என்கின்ற மனப்பான்மை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த கடகத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.